புளிப்பே இல்லாத லெமன் ஊறுகாய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா கொதிக்க தண்ணி வச்சு லெமனை குளிப்பாட்டி எடுத்துடலாங்க. 1 ஹவருங்கிறது 2 ஹவர்ஸ் ஆனாலும் தப்பில்லை. நல்லா ஊற விட்டு எடுத்து நல்லா தொடச்சிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பாசங்க சீரியல் பார்த்துட்டே நைட் டைம் தாங்க இந்த வேலை நடந்துட்டுருக்குது. என்ன சீரியல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லெமன் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி அளவும் பார்த்துக்கோங்க, ரொம்ப கசந்துற போகுது. நான் 1 வாரம் நல்லா ஊற விட்டுட்டேங்க. ஒவ்வொரு நாளும் குலுக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராண்டான வரமிளகாய் தூளை எடுத்து உள்ளே கொட்டி கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நிறைய விட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருகாப்பில் இதெல்லாமே நல்லா பொரிய விட்டுருங்க. வடக்கல் வாவான்னு கூப்பிட வெயிட்டீஸில் இருக்கிற நம்மளுடைய லெமனும் உள்ளே இறங்கிட்டானுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வணக்கன்னு வணக்கிடுங்க. நீங்கள் பிளாஸ்டிக் குண்டாவில் போட்டிருந்தீங்கன்னா அதில் தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் இதுக்குள்ளேயே ஊற்றிடுங்க. நான் மண் பாத்திரங்காட்டி தண்ணி பெருசாக இல்லைங்க. ஸோ நல்லாமே வணங்கணும். ரொம்ப நேரம் வணங்குச்சு அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இதை மறந்துடும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கு அதுக்கும் ஸ்மெல் செமையாக இருக்குங்க. எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நாளாக தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.